Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே உங்களுக்கு ஒரு சர்ச் ஐகான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பனேமை சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அண்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வந்திருக்கும். அண்ட் குட்டி பாக்ஸில் உங்களுக்கு டைட்டில்னு போட்டிருப்பாங்க. அண்ட் அதில் உங்களுடைய மூவியோடைய பேரை நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் என்ன மூவியோடைய பேர் வைக்க போகிறீங்களோ அந்த மூவிக்கு பேரை நீங்கள் எழுதிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் கேன்வாஸ் சைஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நார்மலாகவே யூடியூப் 180 பிக்சலில் இருக்குது. உங்களுக்கு என்ன பிக்சல் இல்லை இன்ஸ்டாகிராம் வேணும் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இல்லை டிக்டாக் வேணால் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. அண்ட் இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் தான் நம்ம எல்லாமே எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த குட்டி பாக்ஸில் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே எடிட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டூல்ஸோடைய ஃபீச்சர்ஸுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் டூல்லேருந்து தொடங்கலாம். ஸோ தேர்ட் டூல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸோடைய இமேஜ் தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மைலி ஃபேஸோடைய இமேஜை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வந்திருக்கும். கிளிப் ஆர்ட்னு போட்டுட்டேன். அண்ட் இதில் உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ட்ராயிங்ஸ் கேட்டகரி, ஷேப்ஸ் இருக்குது, லோட்டி ஆர்ட் இருக்குது, ஆட் இமேஜ் இருக்குது. உங்களுடைய இமேஜ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர்ஸ், அடுத்து ஸ்பியர், ஸ்டார், இது மாதிரி எக்கச்சக்கமான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெதர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லோட்டி ஆர்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லோட்டி ஆர்ட்டு. லோட்டி ஆர்ட்டில் உங்களுக்கு டாலர் சிம்பிள் இருக்குது, ராக்கெட் இருக்குது, பாஜ் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது. அண்ட் இவ்வளோ தாங்க நம்ம வந்து ஸ்டிக்கரில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவுக்கு தேவையான COVID-19 பிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மூவியோடைய டைட்டிலாட்டு COVID-19 தான் போட்டிருந்தோம். ஸோ COVID-19 சம்மந்தமான ஒரு பிக்சர் ஏதாவது இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து லோட்டி ஆர்ட்டில் பார்த்துறேன். ஸோ லோட்டி ஆர்ட்டில் ஒரு சின்ன பச்சை கலர் கிருமி இருக்குது. ஸோ அது நம்ம வந்து COVID-19 வச்சுக்கலாம். அண்ட் இதை நான் வந்து சூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மூவிங் இமேஜ் தானே, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபீலிங்ஸாக கொடுக்கும் உங்களுக்கு அனிமேஷன் எப்படி இருக்கணுமோ. அண்ட் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டாக்டரோட இமேஜ் எடுக்கலாம். கேரக்டர்ஸ்லேருந்து டாக்டரோட இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே அதை எவ்வளோ பெருசு பண்ணணுமோ அந்த டாக்டரை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ COVID-19 ஃப்ரெண்டில் ஒரு டாக்டர் அதை பார்த்துட்ருக்குறாங்க. நான் வந்து டாக்டரை வந்து தரையில் கரெக்டாக நிற்கிறது மாதிரி வச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் கூட ஃப்ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து டாக்டர் COVID-19 கிட்ட வச்சுட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அட்ஜஸ்டிங் பண்ணுறது. அண்ட் இவ்வளோ தான். அண்ட் இப்போ நம்ம வந்து இதை பெருசு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசு சின்னது பண்ண முடியும். அண்ட் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அடுத்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம். அடுத்த ஸ்டிக்கர் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஸ்மைலி ஃபேஸ்க்கு கூடவே ஒரு கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு ஹியூமன் எடுத்துக்கிறேன். ஸோ ஹியூமன்லேருந்து டாக்டர்ஸ் வந்து COVID-19 ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு இதை நான் காட்டிடுறேன் என்னோடய இமேஜில். ஸோ அவங்க வந்து ஹியூமன் வந்து கையை காட்டிகிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ் அப்ரிஷியேட் மாதிரி, அப்படி நான் வச்சுருக்கிறேன். ஸோ டாக்டரை நம்ம வந்து டாக்டருடைய பின் சைடில் வச்சிடலாம். டாக்டர் வந்து COVID-19 ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளை. அண்ட் இப்போ நான் வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது மாதிரி. ஸோ ரீசைஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாட்டு நம்ம எல்லாருமே ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். டெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்டர் த டெக்ஸ்ட் ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து சே கோ டு கொரோனான்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். எழுதி முடிஞ்ச உடனே கீழே நீங்கள் பார்க்குறத இன்சர்ட் டேப்பை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு மேலே கொஞ்சம் எடிட்டிங் ஆப்ஷனுமே வந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு வந்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு ப்ரஷ் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலக்ட் கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது மூலமாக உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கிறோ அந்த கலர் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ட்ராயிங்க்கு வேண்டிய ஹேண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது தான்.
உங்களுக்கு ஒயிட் கலர் ஹேண்ட் வேணும், ஒயிட் கலர் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் வேணும், பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பென்சில் மட்டுமே வந்து வரைகிறது மாதிரினா பென்சில் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம்னா நீங்கள் வந்து நன் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டிக் வச்சு எழுதுறேன்னா ஸ்டிக்குமே கொடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா பிடிக்கலையான்னு. இப்போ நம்ம வீடியோக்கான கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெண்டரிங் மூவின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மூவியை நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூவி வந்து சேவ் ஆகிட்டு இருக்கு. சேவ் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு குட்டி பாக்ஸ் இப்படி வந்திருக்கும். அதில் ப்ளே மூவின்னு இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மூவி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல்